கர்த்தர் இந்த வாரத்திலும் நமக்கு நல்ல ஆராதனையை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நல்லா பாடி கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்க, கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தர் இந்த நாட்களில் பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒப்புக் கொடுத்து இந்த ஆராதனையை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஏகோபித்து கண்களை மூடி கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே ஒரு விடுதலையை தாரும், ஒரு ஜெயத்தை தாரும், ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஏகோபித்து கர்த்தர் இந்த வாரத்திலே நம்மோடு கூட பேசும்படியாக, அவரை நோக்கி ஜெபிக்கிறதான ஜெபத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இடைவிடும்படியாக, தேவனுடைய வார்த்தை நம்ம மத்தியிலே கிரியை செய்யும்படியாக, அவரை அறிகிற ஞானத்திலே விவேகத்திலே நாம் வளர கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக இருக்கிற இடங்களிலே இந்த ஆராதனை நேரத்தில் எல்லாரும் கண்களை மூடி ஓ ஹalleluya மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல கர்த்தாவே, நல்ல வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர்களுக்கு நல்லவராய் இருந்து இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராதனையினுடைய முழு பொறுப்பை கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். பாடுகிற பாடல்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள், ஆண்டவரே சங்கீத பகுதிகள், பிள்ளைகளுடைய கர்த்தாவே பிறந்த நாள் பகுதிகள், கர்த்தாவே திருமண நாள் பகுதிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்துள்ளதான தேவனுடைய வார்த்தையோடு கர்த்தர்களோடு இடைவிட பண்ணி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் மகிமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் கடந்து போகலாம். ஒருமித்து கர்த்தரை துதிக்கலாம். நம்ம மத்தியிலே பாஸ்டர் பால் அவர்களும் அவருடைய குழுவினர்களும் ஆராதனைக்குள்ளாக நம்மை வழிநடத்துவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக தேவனை துதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து தேவாதி தேவனை துதித்து ஆராதிக்க போகிறோம். வேதம் இப்படியாக சொல்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலவெளியிலே நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர் நம்முடைய தேவாதி தேவன். அவரையே நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் அவரை ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். நினப்புல நான் உயிர் வாழணும். அப்பாவுங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பாவுங்க நினப்புல நான் உயிர் வாழணும். என் மனச புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா. என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. என் மனச புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா. என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். ஏசப்பா, என் உசுருக்குள்ள கலந்துருக்கீங்க. இந்த காலை வேளையில ஆண்டவரே, என் உசுருக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்றதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நீங்க உசுரை கொடுத்து என்னை காப்பாத்திருக்கிறீங்க. இந்த 6 மாதம் 7 மாதத்துல கூட ஆண்டவரே உங்க உசுரை கொடுத்து என்னை காப்பாத்திருக்கிறீங்க. அப்பா, அதற்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீ செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம்ப்பா. நன்றி அப்பா. என் உசுருக்குள்ள கலந்து நீங்க உயிர் வாழ்வதும் ஏனோ. உங்க உசுரை கொடுத்து பாவி எனக்கு உயிர் தந்ததும் ஏனோ. என் உசுருக்குள்ள கலந்து நீங்க உயிர் வாழ்வதும் ஏனோ. உங்க உசுரை கொடுத்து பாவி எனக்கு உயிர் தந்ததும் ஏனோ. கண்ணுக்குள்ள குத்தி வச்சு காத்து வந்ததும் ஏனோ. கால்கள் 2
வந்ததும் ஏனோ கண்ணுக்குள்ள பொத்தி வச்சு காத்து வந்ததும் ஏனோ கால்கள் ரெண்டும் இடறிடாமல் சுமந்து வந்ததும் ஏனோ கால்கள் ரெண்டும் இடறிடாமல் சுமந்து வந்ததும் ஏனோ அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும் அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும் அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும் அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும் என் மனச புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா என் மனச புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும் அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். ஆண்டவரே, உங்க உள்ளங்கையில் என்னை வரைந்து ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கிறீங்கப்பா. உங்க கைகள் இரண்டிலும் ஆணிகள் அடித்த பொழுது கூட ஆண்டவரே என்னையே நினைத்து கொண்டிருந்தீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க உள்ளங்கையில் என்ன வரைஞ்சி பார்த்து கிட்டதும் ஏனோ உங்க கைகள் இரண்டிலும் ஆணிகள் அடிக்க பொறுத்து கிட்டதும் ஏனோ உங்க உள்ளங்கையில் என்ன வரைஞ்சி பார்த்து கிட்டது ஏனோ உங்க கைகள் இரண்டிலும் ஆணிகள் அடிக்க பொறுத்து கிட்டதும் ஏனோ தூங்காம உறங்காம காத்து கொண்டதும் ஏனோ வழியெல்லாம் நிழல் போல தொடர்ந்து வந்ததும் ஏனோ தூங்காம உறங்காம காத்து கொண்டதும் ஏனோ வழிகள் எல்லாம் நிழல் போல தொடர்ந்து வந்ததும் ஏனோ வழிகள் எல்லாம் நிழல் போல தொடர்ந்து வந்ததும் ஏனோ அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும் அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும் அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும் அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும் பாவி என் மேல் நீங்க வச்ச பாசம் புரியல நேசருமை நேசிக்க இந்த பாவிக்கு தெரியல பாவி என் மேல் நீங்க வச்ச பாசம் புரியல நேசருமை நேசிக்க இந்த பாவிக்கு தெரியல உதிரம் சிந்தி உதிரம் தந்த உண்மையான அன்பு உடஞ்சி நொறுங்கி மண்டிட்டேன் இயேசுவுக்கு முன்பு உதிரம் சிந்தி உதிரம் தந்த உண்மையான அன்பு உடஞ்சி நொறுங்கி மண்டிட்டேன் இயேசுவுக்கு முன்பு உடஞ்சி நொறுங்கி மண்டிட்டேன் இயேசுவுக்கு முன்பு அப்பா உங்க மடியில நான் தலை அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும் அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும் அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும் என் மனச புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா என் மனச புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும் அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும் அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும் அப்பா உங்க நினைப்புல நான் உயிர் வாழணும். எனக்கு பிரியமான தேவஜனமே, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவர் மடியில நாம் தலை சாய்ப்பதற்கு அவர் வருகைக்கு மிகவும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் திருடனை போல வரப்போகிறவராயிருக்கிறார். ஆகவே ஒரு வருகைக்கு முன்பதாக நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோமா? ஒருவரை ஒருவர் நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் மடியில போய் தலை சாய்ச்சி நம்ம படுக்கணும்.
அப்படியாப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அவர் ஒரு காரியத்தை நினைச்சிட்டார்னா ஒருபோதும் தடைப்படாது என்று வேதம் சொல்கிறது. வேதத்தில் நாம் இப்படியாக பார்க்கிறோம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய நினைச்சிட்டார்னா யாராலையுமே அதை தடை செய்ய முடியாது. தடை செய்கிற எப்படியாப்பட்ட மனுஷன் வந்தாலும் கர்த்தர் ஒரு காரியத்தை நினைத்துட்டார்னா தடைப்படவே படாது. ஏன்னா தேவன் நமக்கு குறித்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை ஒருவராலும் தடை பண்ண முடியாது. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், அது நிச்சயம் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் என்னோடு நன்றி, நல்ல உற்சாகமாய் நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாது? கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாது? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். சொல்லுங்க என்னோடு கூட சேர்ந்து, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நன்றி. நம்மை சுற்றி உள்ள கண்கள் பார்க்கணும். தேவனால் நம்ம உயர்ந்திருப்பதை அநேக கண்கள் பார்த்து ஆச்சரியப்படணும். இது எப்படி நடந்தது? நான் சொல்லுவேன், என் தேவனால் நான் உயர்ந்திருக்கிறேன், என் தேவனால் நான் பெருகிருக்கிறேன். நிச்சயம் நடக்கும், ஒருவராலும் தடை செய்ய முடியாது. ஆமென். நன்றி ஆண்டவரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதென்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதென்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். சொல்லுவோமா? இன்னொரு முறை சொல்லுங்க அப்பா. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், அதை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நான் முடியாது என்ற பொழுது நான் முடியும் என்றவர் நம்முடைய தேவன். நான் மனம் தளர்ந்த போது, அன்பு மகனே, அன்பு மகளே, மனம் தளராதே என்று சொல்லி நம்மை தேற்றின தேவன். ஆமென். அவரையே அந்த காலைகளை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஆமென், பிரைஸ் தி லார்ட். நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள்கின்றாரே. நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள்கின்றாரே. கர்த்தர் அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன்,
தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கத்தருந்தன் அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் நம்மை உயர்த்துவதை அநேக ஜனங்கள் பார்க்க வேண்டும், அநேக கண்கள் பார்க்க வேண்டும். தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். செய்ய நினைத்தது, தேவன் செய்ய நினைத்து ஒருபோதும் தடைப்படாது, கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நம் கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர், நம் தேவன் ஆறுதல் செய்கிறவர், உடைந்து போயிருக்கிறவர்களுக்கு ஆறுதலை கொடுத்து தேற்றுகிறவர். அவரையே நாம் துதித்து பாடிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முடியாது என்ற வார்த்தையே சொல்லக்கூடாது. கர்த்தரால் ஆகும், எல்லாம் ஆகும் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். இனி ஒருபோதும் என்னால் முடியாது என்று நாம் சொல்லவே கூடாது. ஏனெனில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இனி ஒருபோதும் நான் பயப்படவே மாட்டேன் என்று சொல்லக்கூடாது. பயம் என் உள்ளத்திலே வாட்டுகிறது என்று சொல்லக்கூடாது. காரணம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இனி ஒருபோதும் எனக்கு பலன் இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் கர்த்தரே என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன்? இனி ஒருபோதும் தோல்வி பற்றி நம்ம பேசவே கூடாது. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லி நேற்றும் சரி, இன்றும் சரி, நாளையும் சரி, அவரை நம்ம என்ன செய்து கொண்டிருக்கணும்? மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஒருபோதும் நாம் கலக்கம் அடையக்கூடாது. அவரை பார்த்து சொல்லணும், என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே நான் உம்மை விடவே மாட்டேன். ஏன்னா நீங்க பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல ஆண்டவரே. ஆக நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவரை இந்த காலவெளியில் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அவரை துதித்து நாம் மகிமைப்படுத்தி பாடுவோமா? நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். சொல்லுவோம் என்னோட சேர்ந்து. நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். பொய் சொல்ல ஒரு மனுஷனல்ல, மனமாற மனுபுத்திரரல்ல. பொய் சொல்ல ஒரு மனுஷனல்ல, மனமாற மனுபுத்திரரல்ல. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்வர். விசுவாசத்தோடு இந்த காலவெளியில நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். ஆமென் சொல்லுங்க, ஆமென். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நன்றி ஆண்டவரே. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். விசுவாசத்தை துவங்கினவர் இறுதி வரை வழி நடத்தி செல்வார். விசுவாசத்தை துவங்கினவர் இறுதி வரை வழி நடத்தி செல்வார். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நன்றி அப்பா. நம்பத்தக்கவர்,
சொல்லுங்க சொல்லுங்க, நம்பத்தக்கவர். ஆமென். விசுவாசத்தை துவங்கினவர் இறுதி வரை வழி நடத்தி செல்வார். விசுவாசத்தை துவங்கினவர் இறுதி வரை வழி நடத்தி செல்வார். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். ஆமென். நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் சொல்லுவோமா? இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் மறுபடியும் ஆமென். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆண்டவரே, வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்திலும் நீரே. ஆண்டவரே, துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீர் ஒருவரே. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மாறாத தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த காலவெளியிலே நன்றி தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். சர்வலோகாதிபர் நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளின் நமஸ்காரம், கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். ஆமென். தயவர பிதாவே நமஸ்காரம். சொல்லுமா? சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளின் நமஸ்காரம், கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, என் நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, என் நாள் வரை அன்புவை தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஆமென். ஆண்டவரே, ஆத்துமமே என் உள்ளமே, இந்த காலவேளையில அவரையே நாம் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், துதித்துக் கொண்டிருக்கிறோம், ஆராதித்துக்குரியவரே உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் உற்சாகமாய் இன்னும் இன்னும் உற்சாகமாய் தேவன் எத்தனை நாட்கள் இந்த பூமியை நம்ம வைத்திருக்கிறாரோ அத்தனை நாட்களும் நம்ம துதிப்பதற்கு சோர்ந்து போகாமல், ஒருபோதும் சோர்ந்து போகாமல் தேவனை துதித்துக் கொண்டே இருக்க. ஆமென். நன்றி பரிசுத்தமானவரே, நன்றி 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 நன்றி. நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும்
அவர் நேற்றும் இன்றும் நாளை இன்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். கடலாம் துன்பத்து தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள் தனிலே பகலெனவாய் இயேசுவே ஒளி தருவார். இருள் தனிலே பகலெனவாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். எனக்கு கொடுத்த ஜீவனை கொடுத்த என் தேவனை இந்த காலங்களில் நான் துதித்து ஆமென். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். சொல்லுவோமா? வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு. இந்த காலவெளியிலே ஆண்டவரே உம்மை துதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய அபிஷேகம் கடந்து வரட்டும்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கப்பா. வியாதியோடு கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் மத்தியிலே தேவன் ஆண்டவரே வல்லமையை கிரிய செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த காலவெளியில ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. அவருடைய படுக்கையை தொடுங்க, அவருடைய கவலைகளை மாற்றுங்க, கண்ணீரை மாற்றுங்க. உம்மால தான் கூடும் ஆண்டவரே. ஏற்றும் இன்றும் என்று மாறாத தெய்வத்தை இந்த காலவெளியில நாம் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். எனக்கு அருமையான தேவச்சனமே, இவ்வளவு நேரம் அவரை பாடி அவரை மகிமைப்படுத்தி என்னோடு இணைந்த உங்கள் யாவரையும் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பெதஸ்தா திருச்சபையோடு சேர்ந்து அநேகர் இதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்றீங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. இதை நிறைய பேர் லைக் கொடுக்குறீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் அநேகருக்கு இதை தெரியப்படுத்துங்கள். இப்படியாப்பட்ட காரியங்களை தெரியப்படுத்தும் பொழுது எங்களோடு இணைந்து அநேகர் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே எங்களோடு இணைந்து நீங்களும் அநேகருக்கு தெரியப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய நாமம் இன்னும் மகிமைப்படும். எங்களோடு இவ்வளவு நேரம் பாடி மகிமைப்படுத்த உங்கள் யாவரையும் ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த வாரமும் நீங்கள் மன மகிழ்ச்சியோடு எல்லா காரியத்தையும் நீங்கள் தொடங்கும் பொழுது கர்த்தர் உங்கள் கரம் பிடித்து உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். ஹalleluya ஹalleluya. அப்படியே நம்ம இருக்கிறதான இடங்களில் ஆமை கண்களை மூடி நம் ஜெப நிலைமைக்குள்ளாய் கடந்து போவோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya 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 ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். நீர் கொடுத்த நல்ல ஆண்டவர் ஆராதனைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கரங்களை தட்டி ஆண்டவர் உற்சாகமாய் ஆராதிக்க செய்தீரே. முழு உள்ளத்தோடு முழு ஆவியோடு முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்க செய்த நல்ல கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நோய்வு நாளிலும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிள்ளைகளாய் இணைந்து ஆண்டவரே ஒரு குடும்பமாய் இணைந்து சபையாய் இணைந்து உம்மை பாடி ஆராதித்து ஆண்டவரே உம்முடைய மகிழ்ச்சியிலே அந்த சந்தோஷத்தின்
கிருபையை பரிசுத்த ஆவியானவரே நீர் தந்ததுக்காய் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமே, இருக்கிறதான இடங்களிலே நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, இந்த ஜெப வேளை முழுவதும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிறதான எல்லா விண்ணப்பங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நாமே ஒரு விசை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமே ஸ்தோத்திர. சாலமோனின் ஆலயத்தில் ஏறெடுக்கிறதான எல்லா விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தருகிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. அன்னால் மனங்கள் செந்துபடி சமூகத்தில் ஊற்றி மனதை ஊற்றி ஆண்டவரை ஜெபித்துதான் அந்த ஜெப நேரத்தில் கர்த்தாவே இறங்கி வந்து அற்புதங்களை செய்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட எங்கள் தேச தலைவர்களுக்காக சமுதாயத்திற்காக எல்லா அரசாங்க அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஆண்டவரை செயல்படுகிறதான எல்லா அரசாங்க அதிகாரிகளுக்காக ஆண்டவரே உடைய சமூகத்தில் வருகிறோம். எல்லா தேச தலைவர்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. பாதுகாப்பு இருக்கிறதான ஆண்டவரே, மருத்துவ துறையில் இருக்கிறதான எல்லாருக்காக உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அரசாங்க துறையில ஆண்டவரே மேலான அதிகாரிகளுக்காக உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம் ஆண்டவர். ஒரு விசை ஆண்டவரே உங்களை பாதுகாக்கும்படி நல்ல ஞான கிருபையில தேவன் தரும்படி ஆண்டவரே உங்கள் குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஆண்டவரே திறப்பில் நிற்கிறதான ஒவ்வொருவருக்காக உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எல்லா தலைவர்கள் எல்லா லீடர்ஸ்களை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா முதலமைச்சர்களே ஆண்டவரே, பிரதமர்களே ஆண்டவரே, ஜனாதிபதியே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கலெக்டர்களை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பாதுகாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை ஒரு சேமத்தை பரிசுத்த ஆவியானவர் உண்டு பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே நாங்கள் எக்காலத்தை வைக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நாமே ஒரு விசை ஆண்டவரே எங்கள் தேச தலைவர்களை பாதுகாக்க வேண்டுமா என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்யும் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. எங்கள் தேசத்திற்கு காணப்படுகிற இந்த கொடிய இந்த வைரஸிலிருந்து ஆண்டவரே, இந்த கொரோனாங்கிற இந்த ஆபத்திலிருந்து எங்கள் ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற வெள்ளை எங்கள் தேசத்திலே ஆண்டவரே நீர் அற்புதத்தை கரத்தை ஆண்டவரே ஸ்தோத்திர பிசின் தைலத்தை பரிசுத்த ஆவியானவராக நீர் வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவ துறையிலே ஆராய்ச்சியிலே காணப்படுகிறதான எல்லா ஆண்டவரே மருத்துவத்திற்கு ஆண்டவரே நீர் அற்புதத்தை செய்யும்படி ஒரு வல்லமையை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறதான வல்லமையை ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புத அதிசயங்களை செய்வீராக. பெரிய காரியங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் பெரிய ஒரு மாற்றம் உண்டாக கர்த்தர் உதவி செய்யும். கூடிய விரைவில் திருச்சபையில் திறக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். அற்புதங்களை செய்யும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த நாட்களிலே மிக நிறைய காரியங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய டிவிலையும் சரி பேப்பர்லேயும் நிறைய காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே பூகம்பங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. முக்கியமாக மிசோரமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவை பூகம்பம் வந்துருச்சு. அந்தமான் நிக்கோபாரில் ஒரு பூகம்பம் அதோடைய ரிக்டர் அளவு பார்த்தீங்கன்னா 6.8. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த மாதிரி காரியங்களுக்காக மிக அதிகமாய் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாய் நம்ம இப்போ தள்ளப்பட்டு இருக்கிறோம். நம்மளுடைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா அதே போல் இந்த நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனில் அந்த பாய்லர் வெடிச்சு கிட்டத்தட்ட 17 பேர், அதில் 9 பேர் மரித்து போனார்கள். அந்த குடும்பத்துடைய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். நமக்காக மாத்திரம் வாழக்கூடாது. நம்ம உண்டாக்கின நம்ம தெய்வம் நம்ம எல்லாருக்காகவும் ஜெபிக்க சொல்றாரு. நமக்கு கொடுத்துருக்கிற இந்த நாட்களிலே நம்ம எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கணும். இப்போ நம்ம கண்களை மூடி ஏசப்பா இந்த நல்ல தருணத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. என் தேவனின் நல்லவராய் இருக்கிறீரப்பா. இந்த நாட்டிலே நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே உடைய பரிசுத்த சமூகத்தில் வைக்கிறோம் கர்த்தாவே. முக்கியமாய் ஆண்டவரே இந்த கொரோனாவினால் ஆண்டவரே இந்த வைரஸ்னால ஆண்டவரே அநேக உயிரிழப்புகள் கர்த்தாவே, அநேக மாநிலங்கள் பாதிக்கப்பட்டு வருகிறது ராஜா. என் தேவனப்பா ஒரு வசியாய் ஆண்டவரே இந்த இந்திய தேசத்தின் மீது நீர் கண்ணோக்கமாக இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என் இயேசு சொல்லாகும், என் இயேசு கட்டளை நிற்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே ஒரு வசியாய் என் தேவன் மனம் இறங்குங்க ராஜா, அற்புதம் செய்யுங்க ராஜா. இந்த கொரோனா என்ற வைரஸை இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே இந்த இந்திய தேசத்திலிருந்து
கத்தர் ஆண்டவர் இந்திய தேசம் மாத்திரமல்ல கத்தாவே, எல்லா நாடுகளில் இருந்தும் அந்த கிருமியை கத்தர் முற்றிலுமா அழித்துப்பட விடுமா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அதே போல கத்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. இந்த வருகிற நாட்களிலெல்லாம் ஆண்டவரே அங்கே பூகம்பங்கள் கத்தாவே, அங்கங்கே வெள்ளங்கள் ஆண்டவரே எஸ்ராஜா, ஆமாப்பா அவருடைய வருகை நாட்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே உடைய பாதுகாப்புக்காக கத்தாவே நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஏசுராஜா. எங்களுக்கு பாதுகாப்பு நீங்க தான் ராஜா, எங்களுடைய தஞ்சம் நீங்க தான் இயேசுவே, எங்களுடைய புகலிடம் நீங்க தான் இயேசுராஜா. என் இயேசு ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு தஞ்சமா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஜனங்களை எல்லாம் கத்தர் பாதுகாப்பீராக, எங்களுடைய எல்லா சகோதர சகோதரிகளையும் கத்தர் பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. இயேசுவே ஸ்தோத்தரிக்கிற கத்தாவே, எத்தனையோ பேர் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே இந்த நாளிலே கத்தாவே அநேக பிரச்சனையினால போராட்டத்தினால கத்தாவே காணப்படுவாங்க. அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகள் எல்லாம் இந்த நேரத்தில் நாங்கள் நினைக்கிறோம். என் தேவனப்பா, நீர் அவர்களுக்கு போதுமானவராய் இம்மானுவேலராய் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எத்தனையோ பேர் இந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, ஐயோ என்னை கேட்பதற்கு யாரும் இல்லையே என்று கண்ணீரோடு கவலையோடு இருப்பாங்க ராஜா. அப்படிப்பட்ட பிள்ளைகளோடு கத்தர் இந்த நாளிலே நீர் இடைப்பட விடுமா ஜெபிக்கிறோம். நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, என் இயேசு வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின தெய்வம் நீர் இருக்கிறீர் என்பதை கத்தாவே ஜனங்களுக்கு வெளிப்படுத்த விடுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய வல்லமையான கரத்துக்குள் ஆண்டவரே இந்த தேசத்தை மாத்திரமல்ல ஆண்டவரே நாடுகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்தரிக்கிறோம். அதே போல கத்தாவே ஆண்டவரே இந்த நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்ல கூட கத்தாவே நடந்த ஆண்டவரே இந்த பிளாஸ்ட்ல ஆண்டவரே உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நாங்கள் நினைக்கிறோம். கத்தர் அவர்களுக்கு நீ சமாதானத்தை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல கத்தாவே தேவனுடைய பாதுகாப்பின் கரம் எல்லாரோடையும் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதி ஆண்டவரே. முக்கியமாய் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லைகளிலெல்லாம் கத்தாவே தேவனுடைய பாதுகாப்பின் கரம் இறங்க விடுமா ஜெபிக்கிறேன். நார்த் ஈஸ்ட் இந்தியாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். காஷ்மீர் பார்டருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கத்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தீவிரவாதிகளின் தாக்குதலில் இருந்து கத்தாவே இந்திய நாட்டை முற்றிலும் பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. அதற்காக ஆண்டவரே ஆண்டவரே பிரதமர் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய ஞானம் வெளிப்படுவதாக ராஜா. உம்முடைய பாதுகாப்பு இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லை ராஜா. கர்த்தர் வீட்டை காவராகில் காவலாளன் விருத்திருப்பது விழுதா என்பதை நாங்கள் வாசிக்கிறோமே ராஜா. அந்த வேத வசனத்தின்படி கர்த்தரே ஆண்டவரே இந்த தேசத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. உடைய தேவ சமாதானம் கர்த்தர் ஆண்டவரே இந்த தேசத்தில் ஆளுகை செய்வதாக ராஜா. உடைய வல்லமையான கருத்துக்கள் மறுபடியும் ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் வல்ல நாமத்திலே ஜெபித்துக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் எல்லாவருடைய மனசிலும் ஒரு பெரிய சமாதானம் உண்டாக்க வேண்டும். இன்றைக்கு ஜனங்கள் சமாதானம் இல்லாம காணப்படுகிறது. சமாதானம் தான் ஒரு மனுஷருடைய வாழ்க்கையில் அஸ்திபாரமாய் காணப்படுகிறது. இந்த நேரத்தில் உங்களுடைய சூழ்நிலைகள் கட்டுப்படுத்த முடியாததா இருக்கலாம். உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி பெரிய ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருவார். அதற்காக நம்ம ஜெபிப்போம். பிரச்சனைகளை விவரிக்க முடியாததா இருக்கலாம். கர்த்தரே உங்களுக்கு பரிகாரியா இருக்கிறார். அவர் நாமம் யெகோவா ஷாலோம், சமாதானத்தின் தேவன். கர்த்தர் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து நடத்துகிற தேவனாயிருக்கிற எத்தனையோ ஜனங்கள் சமாதானம் இல்லாமல் இந்த உலகத்தில் காணப்படுகிறது. அப்பேற்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுப்பதற்காக நம்ம எல்லாரும் ஒன்று கூடி ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஏசப்பா, எத்தனையோ குடும்பங்களுக்குள்ள சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே அப்பா பிரச்சனைகளோடு காணப்படுகிறதே கர்த்தாவே. குடும்பத்தில் கணவனுக்குள்ளே சமாதானம், மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லாமல், பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்களுக்குள்ளே காணப்படுகிறதே அப்பா. எசப்பா, அந்த பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. என் தேவனால் தான் கூடும் ஆண்டவரே. நீர் ஒரு பெரிய சமாதானத்தை இந்த நாட்களில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். எத்தனையோ வேறு ஆண்டவரே வேதனையோடு யாரிடத்தில் சொல்லுவோம் என்று ஆண்டவரே தவித்து கொண்டிருக்கிறதான் இந்த நாட்களில ஆண்டவரே அப்பா பிரச்சனைகளை ஆண்டவரே யாரிடத்தில் சொல்லுவோம் என்று அறியாமல் ஆண்டவரே இருக்கிறதான் இந்த நாட்களில் கர்த்தாவே நீரே பரிகாரியாயிருந்து கர்த்தர் அவருடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆண்டவரே ஒரு பெரிய சமாதானத்தை அவருடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். ஏசப்பா உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே உடைய சமூகத்தில் நாங்கள் இந்த நேரத்தில் ஒருமனப்பட்டு கர்த்தாவே இந்த நேரத்தில் கூடி வருகிறோம். ஏசப்பா நீர் அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. காற்றையும் கடலையும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா காற்றை அதட்டினதான தேவன் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடலை அமைதிப்படுத்தினதான தேவன் ஆண்டவரே. ஜனங்களுடைய மனசுக்குள்ளே ஆண்டவரே அழிக்கழிக்கிறதான ஆண்டவரே கர்த்தாவே சமாதான குழச்சில்களை கர்த்தர் ஆண்டவரே
மாற்றும்படியாய் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நீர் பெரிய தேவனாயிருக்கிறீர். நீர் அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவரே. நீர் அற்புதத்தின் தேவன் ஆண்டவரே. அப்பா, நீர் மகிமையான தேவன் ஆண்டவரே. அப்பா, நீர் அல்லாமல் எங்களுக்கு யாருண்டு ஏசப்பா? உம்முடைய சமூகத்தில் கடந்து வரும் பொழுது எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலையை தருகிற தேவன் நீர் ஆயிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு தருகிறேன் ஆண்டவரே. சபையாய் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஆண்டவரே வைக்கிறேன் ஆண்டவரே. ஜனங்களுக்குள்ளே பெரிய சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. வேலை இல்லாமல் ஆண்டவரே பிள்ளைகள் சமாதானத்துவம் இல்லாமல் காணப்படுகிறதே கர்த்தாவே. அவர்களுடைய எல்லா கர்த்தாவே குழப்பங்களை கர்த்தர் மாற்றி இந்த நாட்களில் பெரிய ஒரு சமாதானத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். எங்களுடைய எல்லா ஊழியக்காரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஊழியங்களை குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பெரிய சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இம்மட்டும் நடத்தின தேவன் இன்னும் நடத்த நீர் போதுமானவராயிருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் கேட்குகிற எல்லா காரியங்களுக்கும் நீர் ஆண்டவரே பதில் தருகிற தேவனாயிருக்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே நாட்களில் ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே இந்த கொரோனா வியாதியானது அநேகர்களை பிடித்து கர்த்தாவே அநேகர்களில் பயத்திலும் ஆண்டவரே திகழிலுமாய் காணப்படுகிறது. அப்பேற்பட்ட எல்லா காரியங்களில் இருந்து கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜனங்களுக்குள்ள ஒரு சமாதானம் ஆண்டவரே இந்த நாட்களில் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னாகுமோ ஏதாகுமோ என்று கர்த்தாவே நினைத்து கொண்டு ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தாவே அலமோதி கொண்டிருக்கிற எல்லாம் நிலைமைகளை கர்த்தர் மாற்றி ஒரு பெரிய ஆண்டவரே அற்புதத்தை இந்த நாட்களில் கர்த்தர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்டபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் அப்படியே செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம், துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆசீர்வதித்தலும் ஆசீர்வதித்தலும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த அருமையான நாளிலும் வாசிக்கும்படியான தெரிந்து கொண்டதான சங்கீதம் 86 நாம் மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டலும். நான் சிறுமியும் எளிமையுமானவன். என் ஆத்துமா காத்தருளும். நான் பக்தியுள்ளவன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிற உமது அடியேனை நீர் ரட்சியும். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருளுவீர். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை. உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். கர்த்தாவே, உமது வழி எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கிறபடி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரிது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன். என் மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும். உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியானின் குமாரனை ரட்சியும். நாம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். ஆமென். நல்ல ஒரு ஆராதனை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். நல்ல ஜெபங்களை நாம் கேட்டோம். இப்பொழுது இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக, இந்த வாரத்திலே திருமண நாள் பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல கர்த்தாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதியும். குடும்ப ஜீவித்தை கர்த்தர் ஆசீர்வதியும்.
ஆண்டவரே ஆயுசு நாட்கள் ஒருவரிடத்தை கர்த்தர் அதிகரித்துக் கொடுத்து அநேகருக்கு உலகத்தை ஆண்டவரை விட்டு காணாமல் போய் கொண்டிருக்கிறதா நேரத்திலே கர்த்தர்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த பிறந்த நாளை கர்த்தர் ஆசீர்வாதம் தந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும், நன்மையும் கிருபையும் சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் நிலைத்திருக்கும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும், கர்த்தருடைய பலன் அவர்களோடு கூட நடத்தும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே பலப்படுத்தும் குடும்ப ஜீவியம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா விதமான ஆண்டவரே சமாதானத்தின் குலைச்சல்களும் இயேசுவின் நாமத்தினாலே எடுக்கப்பட்டு போகும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை விளங்கட்டும். கர்த்தாவே சரீரத்திலே பலவீனத்தோடு வியாதியோடு வேதனையோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்வீராக. கர்த்தருடைய கிருபையுடைய பிள்ளைகளோடு கூட நடத்துவதாக. கர்த்தாவே பலவீனங்கள் மாறட்டும், வியாதிகள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும். கர்த்தாவே கர்த்தருக்கு இந்த கரங்களை நீட்டிக் கொடுக்கிற காணிக்கை சம்பாதனை கர்த்தர் ஆசீர்வதியும், அவருடைய கையின் கிரியைகளை பலப்படுத்தும். இல்லாத சூழ்நிலையிலும் அநேகர் கொண்டு வந்து கர்த்தாவே காணிக்கையில் அந்த சம்பாதனை வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்து ஜெபித்து கடந்து போகிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்துள்ளோம். ஆண்டவரே அவர்களுடைய கையின் கிரியைகளை பலப்படுத்தும். ஆண்டவரே எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கட்டளையிடும். ஆண்டவரே ஆசீர்வதித்து பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மகிமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைக்கு தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் இங்கே பவுல் எபேசியருக்கு சொல்லுகிறார். நம்ம கடந்த வாரங்களிலே எபேசியரை பற்றி நாம் கேள்விப்பட்டோம். எபேசு சபையில் உள்ளவர்கள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்பட்டவர்கள். இதெல்லாம் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். ரட்சிக்கப்பட்டதான ஒரு ஜனத்திற்கு, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டதான ஜனத்திற்கு, இயேசு கிறிஸ்து யார் என்று தெரிந்த ஜனத்துக்கு சொல்றாரு. பவுல் சொல்லும்போது சொல்றார், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் யார் என்று தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானம். மகிமையின் பிதாவுமானவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகளுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. நம்ம என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்கிறோம்? நம்மளுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? விசுவாசிகளுடைய நிலைமை இன்னைக்கு எப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு தெரியும், ரட்சிக்கப்பட்டுட்டேன், சபைக்கு போறேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், சபைக்கு போறேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுட்டேன், இதுக்கு மேல நீ எனக்கு என்ன வேணும்? எல்லாம் போதும், நான் பூரணமானவன் அப்படிங்கிறதா நம்முடைய நினைப்பு. நாங்கெல்லாம் பெந்தேகோஸ்தே பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த ஆள். இதுதான் போதும், இதுக்கு மேல என்ன? ஏதோ வசனம் படிக்கிறோம், வசனம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், பைபிள் படிச்சிருக்கிறோம், அங்க ஒரு வசனம் இங்க ஒரு வசனம் கேட்கலாம், இடையில கொஞ்சம் வசனம் தெரியும், சர்ச்சுக்கு போறோம், பிரசங்கம் கேட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுதர்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், அவ்வளவுதான், இது போதும், இதுக்கு மேல நீ என்ன வேணும்? இதுதான் இன்றைக்கு ஜனங்களுக்குள்ள இருக்கிறதான ஒரு பெரிய ஒரு மந்த புத்தி. இப்படியே நம்மளை படிப்பிச்சுட்டாங்க. இது மட்டும் தெரிஞ்சா போதும், ரட்சிக்கப்பட்டா போதும், இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்தா போதும், ஞானஸ்தானம் எடுத்தா போதும், சபைக்கு போனா போதும், பைபிள் படிச்சா காணிக்கை கொடுத்தா போதும், அதோட உனக்கு எல்லாம் தெரியுமே. பவுல் இவைகள் எல்லாம் தெரிந்த எபேசு விசுவாசிகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட, சுவிகார முத்திரைகளால் தெரிந்து கொள்ளப்பட்ட, பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்பட்ட, இவைகள் எல்லாம் தெரிந்தவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா, அவரை நீங்கள் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை, தேவனை அறிந்து கொள்வதற்கான ஞானமும் தெளிவும் நமக்கு தேவை. இதுக்கு தனியான ஒரு தேவ கிருபை, தேவனுடைய ஆவி நமக்கு தேவை. நம்ம சரியான விதத்தில் அறிந்து கொள்ளல, சரியான விதத்துல தேவனை பற்றி அறிந்து கொள்ள கிடையாது. ஜபத்துல ரெண்டு வகையான ஜபம், ஒன்று பொதுவான ஜபம், இன்னொன்று குறிப்பிட்ட ஜபம். ஜபத்தை ரெண்டா பிரிக்கிறான், ஒன்று பொதுவான ஜபம், ஒன்று குறிப்பிட்ட ஸ்பெசிபிக்கான ஜபம்.
இந்த பொதுவான ஜெபத்துலதான் பவுல் இதை சொல்றாரு. பொதுவான ஜெபத்துலதான் இந்த காரியத்தை பவுல் அங்க மென்ஷன் பண்றாரு. எதை மென்ஷன் பண்றாரு? நாம் மறுபடியும் வாசிக்கிற வசனத்தை 17வது வசனத்தை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள், பொதுவாக நீங்கள், நீ என்று சொல்லவில்லை, பொதுவாக எல்லாரையும் குறித்து சொல்றார். தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் அவரை அறிகிற விதத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறதான பல வருட காலமாக நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு போயிட்டு பைபிள்ல ஒரு 2 வசனம் படிக்க தெரிஞ்சா போதும், ஒரு 2 வார்த்தை ஜெபம் பண்ண தெரிஞ்சா போதும், எனக்கு எல்லாம் தெரியும். தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை என்பது அவங்களுக்கு தெரியாது. தேவனை அறிய வேண்டிய விதத்தில் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. நமக்கு தெரிந்ததெல்லாம் என்ன தெரியுங்களா? மனுஷனுக்கு பிரச்சனை மனுஷனே தான். நம்மை நிறுத்தித்தான் நம்ம தராதரம் பார்ப்போம். நம்மை நிறுத்தி அநேக நேரங்களில் நம்ம செய்யறதெல்லாம் என்ன தெரியுங்களா? மனுஷன், ஆண்டவரே எனக்கு இது வேணும். மனுஷனுக்கு பிரச்சனை மனுஷனே தான். நம்ம என்ன செய்வோம்? எனக்கு இது வேணும், நான் நல்லா இருக்கணும், எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், எனக்கு இப்படி தேவை, எனக்கு சுகம் வேணும், எனக்கு பலம் வேணும், எனக்கு வண்டி வேணும், எனக்கு பொருள் வேணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு இந்த காரியம் நடக்கணும், என் மகனுக்கு இந்த காரியம் நடக்கணும், என் பிள்ளைகளுக்கு இந்த காரியம், எல்லாம் எனக்கு எனக்கு எங்களுக்கு 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 எங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு, என்னோட சபைக்கு, என்னோட விசுவாசிகளுக்கு. உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையிலே நடக்கட்டும். நீர் என்னை என்னவாக மாற்ற வைத்திருக்கிறீர், என்னை என்னவாக ஆக்க உம்முடைய சித்தமாயிருக்கிறீர், நான் என்ன ஆக வேண்டும்? இதைய நம்ம அப்படி கேட்கறது இல்லாம அநேக நேரங்களில் நான் இப்படி ஆகணும். ரொம்ப பேர் என் பையன் இன்னதான் மாறணும், என் பையன் இதான் ஆகணும் அப்படின்னு தான் ஜெபம் பண்றாங்களே தவிர, என் புள்ள இப்படி மாறணும் அப்படி மாறணும்னு ஜெபம் பண்றாங்களே தவிர, தேவன் அவர்களை என்னமாக மாற்ற விரும்புகிறார் என்பதை யாரும் நினைத்து பார்ப்பது கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படி அவரை அறிந்து கொள்வது, எப்படி அவரோடு கூட நாம் உறவு கொள்வது என்பதை பற்றி உங்களுக்கு சில வேத வசனத்திலிருந்து சில தெளிவை காட்ட விரும்புகிறேன். வாசிக்கலாம். கொலோசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனம். நல்லா கவனிங்க. சகல விதமான நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து, நல்லா கவனி, நம்ம கொடுக்க வேண்டியது என்ன? நற்கிரியைகளுடைய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். பவுல் ஏதோ எபேசியில மாத்திரம் சொல்லல, கொலோசியர்ல சொல்லியிருக்கார். இன்னும் நம்ம தொடர்ந்து வாசிச்சு வருவோம்னா அங்க 2 பேர்ல சொல்லியிருக்கார். கொலோசியர்ல சொல்லியிருக்கார், பிலிப்பியர்ல சொல்லியிருக்கார், எபேசியர்ல சொல்லியிருக்கார், நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அது எல்லாத்தையும் எடுத்து வாசிச்சுட்டு எனக்கு நேரம் இல்லை. இங்க நான் இதை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். மறுபடியும் வாசிக்க. சகல விதமான நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து. அப்ப நம்ம முதல்ல நம்ம கனி கொடுக்கணும், நற்கிரியைகள் செய்யணும், தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடையணும். இன்னும் அதுல விருத்தி அடையல. இதெல்லாம் நம்ம செய்வோம். நான் கனி கொடுக்குறேங்க, நான் எல்லாம் அதெல்லாம் செய்யறேங்க, கொடுக்கறதெல்லாம் கரெக்டா கொடுக்குறேன், நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேன். மனுஷனை வைத்தும் மனுஷனை நிதானிப்பது அல்ல, தேவன் நம்மை குறித்து என்ன வைத்திருக்கிறார் என்பதை வைத்துத்தான் நாம் நிதானிக்க வேண்டும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய். இதுவரைக்கும் நமக்கு பாத்திரராய் தான் நம்ம நடந்து கொண்டோம். நம்ம தேவைகளை தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நமக்கு என்ன வேண்டும் தான் பேசிட்டு இருக்கிறோம். நான் எப்படி இருக்கணும்ன்றதான் பேசிட்டு இருக்கிறோம்.
ஆனா அதல்ல பவுல் சொல்லும் போது, யாருக்கு பாத்திரராய் நடந்து கொண்டு அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவோ சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும். சந்தோஷமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். ரெண்டு நிறைய இடத்துல கிடையாது. பொறுமைங்கிறது கிடையாது. ஒரு சில வீடுகள்ல ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மனைவி என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியாது. மனைவி ஒரு வார்த்தை சொல்றதுக்குள்ள புருஷன் அதை கண்ட்ரோல் பண்ணிடுவார். இல்ல அப்படின்னு அவங்க வேற என்னமோ சொல்ல வர்றாங்க. அதே மாதிரிதான் புருஷன் என்ன சொல்ல வர்றாங்கன்னே தெரியாது. அந்த ஒரு வார்த்தை ஆரம்பிக்கும் போதே மனைவி ஏறி புருஷனை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. அப்படி முழுவதும் சொல்றது விடவே மாட்டாங்க. முழுவதும் சொல்ல விடாம என்ன ஆகும்னாங்க, தான் சொன்னதை சரி என்று சரிப்படுத்தும் வண்ணமாக ஒரு தர்க்கம் நடக்கும். முழுவதும் கேட்டுட்டு பொறுமையா இருந்து அப்புறம் அதை நிதானிச்சு யோசிச்சு பதில் சொல்ற பழக்கம் கணவனுக்கு இல்லை, மனைவிக்கும் இல்லை. அவசரம், பொறுமை இல்லை. பொறுமை இல்லாம ஏதாவது ஒரு வார்த்தையை கேட்டு அதுக்கு பதில சொல்லிடுறது. அது அப்படி இல்லை இப்படின்னு சொன்னா தான் சொன்னதை சரிப்படுத்துவதற்காக அங்க ஒரு சண்டை, சரிப்படுத்துவதற்காக அங்க ஒரு போராட்டம். நான் சொன்னது எப்படி சரின்னு சொல்லலாம், அது இப்படியாத்தான் இருக்கும், அது இப்படித்தான் அப்படித்தான் சொல்லி பொறுமை இல்லை. பவுல் சொல்லும் பொழுது சாந்தத்தோடு கூடிய சந்தோஷத்தோடு கூட எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும். இதுக்கு தான் வேண்டுதல் செய்யறவங்களுக்காக நீங்கள் சந்தோஷமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், கர்த்தருடைய கிரியில் வளரணும், அதிலே நீங்கள் பலப்படுத்தப்படணும், அதனாலே நீங்கள் நிரப்பப்படணும், அதனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த வல்லமை, அந்த ஞானம் உங்களுக்கு உண்டாகணும். மனுஷனுடைய எண்ணங்கள், மனுஷனுடைய செய்கைகள், மனுஷனுடைய காரியங்கள் அல்ல, தெய்வீக ஞானம் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக நான் என்ன செய்கிறேன்? வேண்டுதல் செய்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பொறுமை இழந்து பேசியிருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்க வேண்டிய இடத்துல சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறீங்க? சண்டை போடுறதே ஹாபியா வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. சந்தோஷமா இருக்கிறதுக்கே தெரியாது, அமைதலா இருக்கவும் தெரியாது, பொறுமையா இருக்கவும் தெரியாது. எப்ப பாரு சண்டை சண்டை சண்டை, சின்ன சின்ன காரியத்துக்கு சண்டை, பெரிய காரியத்துக்கு சண்டை, எரிச்சல், பொறாமை, பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான காரியங்கள், சந்தேகம், இப்படி நிறைய காரியம், சண்டை போடுறதுக்கு நிறைய காரியம் இருக்குது. ஆனா இவைகளை விட்டு நீங்கள் சந்தோஷத்தோடு கூட சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையிலும் பலப்படுத்தப்படவும். அப்ப இது யாரால கொடுக்கப்படும்? தேவனால மட்டும்தான் அது கொடுக்கப்படும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும் வாசிக்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும். 3வது வசனம் 4வது வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் 4வது வசனம் வாசிங்க வாசிங்க. நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்துகிற அறிகிற தேவனை அறிகிற அறிவு, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளுகிற அறிவு, அதை பத்தி தான் பேசிட்டு வரோம். இதற்காக உங்களுக்கு தெளிவு உண்டாகத்தக்கதான உங்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுக்கணும், ஞானத்தை கொடுக்கணும்னு வேண்டிக் கொள்கிறேன். அதான் எபேசியர்ல 17ஆம் அதிகாரம். அவரை அறிகிற அறிவு, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எனக்கு என்ன செய்வார், அவர் எனக்கு எந்த ஞானத்தை தருவார், அவர் எனக்கு எந்த புத்தியை தருவார்,
உன் சுய புத்தியின் மேல் சாராமல் அப்படின்னு வாசிங்க வாசிங்க வாசிங்க. நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளும் அன்றி. அவருடைய திவ்ய வல்லமை இவையெல்லாம் நமக்கு தந்திருக்கிறது. இதை நம்ம முதலாவது உணரணும். எதை உணரணும்? அறிவையும் ஞானத்தையும் புத்தியையும் அவர் எனக்கு தந்திருக்கிறார். ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும், ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது. இந்த உலகத்தில் ஜீவிப்பதற்கு, தேவபக்தியா இருப்பதற்கு நீ தேவனை அறிந்து கொண்டால் தேவனுடைய சகல வல்லமையும் சகல ஞானத்தை தந்திருக்கிறார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவன் யார் என்பதை பற்றி, தேவனுடைய கிருபைகள் என்ன, தேவன் நம்மை பற்றி என்ன தீர்மானித்திருக்கிறார், நம்மை குறித்து கர்த்தர் தீர்மானித்த தீர்மானம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். என்ன செய்வதற்காக? நமக்கு தந்திருந்துமின்றி. அடுத்த வசனம், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. எல்லா நன்மைகளையும் தந்தது மாத்திரமல்ல, தீமைக்கு இச்சைகளினால் உலகத்தில் உண்டாகிற கேட்டுக்கு நீ தப்பித்துக் கொள்ள, கேட்டிலிருந்து நீ விடுதலையாக்கப்பட. உலகத்தில் உண்டாகிற கேடு, உலகத்தில் உண்டாகிற நாசம், உலகத்தில் உண்டாகிற பாவம், உலகத்தில் உண்டாகிற அக்கிரமம், உலகத்தில் உண்டாகிற செய்கைகளுக்கு நீ என்ன செய்ய வேண்டுமா? நீ தப்பித்துக் கொள்ள. நீ தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. திவ்ய சுபாவம்னா தேவனுடைய சுபாவம். அதற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்துவங்களும் அவைகளினாலே. இதை விட நீ என்னையா வேணும்? மகா மேன்மையான வாக்கு தத்தங்களும் என்னவெல்லாம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறதாமா? மகா மேன்மையான வாக்கு, மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு. மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்துவம், இதுதான் தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு கிடைக்கிற காரியம். மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்துவங்களை நாம் உடையவர்களாகும்படிக்கு இவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் பவுலுடைய ஜெபம். பவுல் ஜெபிக்கும் போது தேவனை அறிந்து கொண்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத எபேசு சபைக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அதற்கு நீங்கள் தெளிந்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும். தெளிந்த புத்தினா என்ன? தெளிவை அளிக்கிற ஆவி, தெளிந்த ஆவி. இதெல்லாம் வருகிற வாரத்துல பார்ப்போம். இந்த ஆவியை பற்றியெல்லாம் தேவனை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது இவைகள் நமக்கு உண்டாகக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. இவைகளெல்லாம் நமக்கு சம்பவிக்கக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. தேவனை இப்படித்தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனை அறிந்து கொள்ளக்கூடியதான அறிவு. இயேசு கிறிஸ்து அல்லாம தேவனை ஒருபோது அறிந்து கொள்ள முடியாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுதான் தேவனை நமக்கு வெளிப்படுத்தி காட்டினார். இயேசுதான் தேவன் யார் என்பதை நமக்கு காண்பித்தார். அவர் ஜெபம் பண்ணும் போது அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிட்டு ஜெபம் பண்றார். பழைய உடன்படிக்கையின் ஜெபம் அப்பா பிதாவே பிதாவே. அதுக்கு முன்னால் அவங்க எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க? ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே. ஆனா இயேசு கிறிஸ்து தான் பிதாவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய தேவனே, என்னுடைய தகப்பனே. நீர் ஆபிரகாமுக்கு தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபுக்கு தேவன், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் நான் நமக்கு ரொம்ப க்ளோஸா வந்திருக்கிறேன், என்னுடைய தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு சிலர் என் பேர் தெரியலன்னா என்னன்னு சொல்லுவாங்க? அது
ஜோஷுவாவோட அப்பா, ஜெஸ்வினுடைய அப்பா, ஜாஸ்மினுடைய அப்பா, லிடியாவோட அப்பா, எங்க பிள்ளைங்க பேரை சொல்லி இன்னாருடைய அப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க மட்டும்தான், ரொம்ப க்ளோஸா இருந்தா என்னுடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க மட்டும்தான், க்ளோஸா இருக்கிறவங்க இல்லை, என்னுடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க மட்டும்தான் என்ன சொல்லுவாங்க, என்னுடைய அப்பா. மற்றவங்க எல்லாம் இன்னாருடைய அப்பான்னு தான் என்னை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஆனா என்னுடைய பிள்ளைகள் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அது எங்க அப்பா. பேசிட்டு இருக்கிறாரு, அது எங்க அப்பா. நாங்க நிக்கிறாரு, எங்க அப்பா. இன்னும் அவருடைய அப்பா அப்படின்னு சொல்றதுக்கும் என்னுடைய அப்பான்னு சொல்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. பிதாவாகிய தேவன் நம்முடைய அப்பா. அதனாலதான் நம்ம மறுபடியும் பிறக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நாம் மறுபடியும் பிறக்கிறோம். மறுபடியும் பிறக்கும் பொழுது நீங்க என்னை என் மேல் விசுவாசம் உள்ளவரா என்னை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஜீவிக்கும் போது ஞானஸ்தானம் எடுத்த உடனே அவர் நம்முடைய அப்பாவா மாறிடுறாரு. இதுக்கு மேல ஆபிரகாமினுடைய அப்பா, ஈசாக்கினுடைய அப்பா, யாக்கோபினுடைய அப்பான்னு கூப்பிட்டு இருக்க வேண்டாம், என்னுடைய தேவனே. இதுதாங்க தேவனை அறிந்து கொள்கிற அறிவு. இந்த ஒரு விசுவாசம் வேணும். இயேசு யார், தேவன் யார்? அவர் என்னுடைய தேவன், என்னுடைய கர்த்தர், எனக்காக பாடுபட்டவர், எனக்காக மரித்தவர், எனக்காக உயிர் தந்தவர், எனக்காக ரத்தம் சிந்தினவர், எனக்காக மறுபடியும் வருகிறவர். இயேசுவின் பிதாவாகிய தேவன் என்னுடைய தேவன். இயேசுவின் நாமத்தினால் அவருடைய சமூகத்திலே நான் வருகிறேன். வருவதற்கான சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒரு தெளிவு இருக்கிறது. அதை குறித்ததான ஒரு தெளிந்த புத்தி எனக்கு இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேரு இயேசுவை என்னோட தேவனை என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்றதுக்கு சும்மா வாய் அளவுல பாத்தீங்கன்னா ஒரு சிலரு அழுவாங்க, அப்பா அப்பா அப்பா. என்ன அப்பா? ஏதாவது அப்பா கிட்ட போய் பிள்ளைங்க இப்படி அழுததை பார்த்துருக்கிறீங்களா? உங்க பிள்ளைங்க உங்க அப்பா கிட்ட வந்து உங்க வீட்டுக்காரர்கிட்ட வந்து உங்க பிள்ளைங்க இப்படி அழுவோம், அப்பா எப்படியாவது ஒரு பேனா வாங்கி கொடுங்கப்பா, எப்படியாவது ஒரு பென்சில் வாங்கி கொடுங்கப்பா, எப்படியாவது ஒரு நோட்டு வாங்கி. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு என்னன்னு தெரியல. அதனாலதான் நம்ம இதை புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு, பரலோகத்தின் பிதாவுக்கும் நமக்கும் உள்ள உறவு, பரலோகத்தின் தகப்பனுக்கு நமக்கும் உள்ள உறவு உரிமையோடு கூட கேட்கிறவர்களான உறவு. அப்பா நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறேன், நான் காலேஜ் போறேன். அப்பா சொல்லுவாரு, என்னன்னு சொல்லுவாரு, வா மகனே வா மகனே, துணி கடைக்கு போ, உனக்கு எந்த ட்ரெஸ் வேணும், பேக் ஒரு நல்ல பேக் வேணுமா எடுத்துக்க. சில நேரங்களில் மாம்சத்துல நம்ம சொல்லுவோம், அப்பா நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்க கையில காசு இல்லை, எனக்கு தெரியும், அதை பத்தி நீ கவலைப்படாத, நீ நல்லா இருக்கணும். அதுதான் உலகத்தினுடைய அப்பா, உலகத்தின் தகப்பன் சொல்ற வார்த்தையா தான். அதை பத்தி நீ கவலைப்படாத, உனக்கு பெஸ்டா இருக்கணும். நீ 4 பேருக்கு முன்னால போற போது, நீ காலேஜ்ல, நீ வீட்டுல, நீ ஸ்கூல்ல போகும்போது உன்னை கௌரவமா போகணும், இன்னாருடைய மகன் அப்படின்னு சொல்லணும். பாருங்க, உலக பிரகமான நம்ம பாட்டு போயிட்டு, அப்பா நான் காலேஜ் போறப்பா, ஒரு பேக் வாங்கி கொடுங்கப்பா, எனக்கு ஒரு நல்ல துணி வாங்கி கொடுங்கப்பான்னு யாராவது குழந்தைகள் இருக்கும். தேவனை அறிகிற விதத்திலே நாம் அறிவது கிடையாது. நமக்கு என்ன தேவை என்பதை நம்முடைய பரமபிதா உன் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னமே அறிந்திருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவனோடு கூட இருக்கிற நம்ம அந்த ஐக்கியம், அந்த உறவு, அந்த அன்பு, தேவனோடு கூட இருக்கிற நம்ம இருக்கிறதான அந்த க்ளோஸ் தான் நமக்கு தேவன் நம்மை கொண்டு நமக்கு என்ன செய்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனுக்கு நமக்கு க்ளோஸான ஒரு உறவு இல்லைன்னா, தகப்பனுக்கு நமக்கு க்ளோஸான ஒரு உறவு இல்லைன்னா, அறிந்து கொள்ள முடியலன்னா, யாராவது கிட்ட போய்
போய் கேட்போம், எனக்காக கொஞ்சம் வேண்டுதல் பண்ணுங்களேன், எனக்காக கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன், எனக்காக ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்க அப்பா கிட்ட பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சொல்லியா இது வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்காரு? உங்க அப்பா கிட்ட வெளியே இருக்கிற ஒருத்தர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவன் வாங்கி கொடுத்துருக்காரு? எங்காவது உங்க வீட்டுல அப்படி செஞ்சு பாருங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரர் வந்து உங்ககிட்ட சொல்லட்டும், உங்க அப்பா கிட்டவோ உங்க அம்மா கிட்டவோ சொல்லட்டும், என்ன உன் பையன் இப்படி இருக்கானே, பையனுக்கு அதை வாங்கி கொடுன்னு சொல்லட்டும். அடுத்த நிமிஷம் என்ன பாரு, எப்போ எதைய வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், எப்ப எது செய்யணும்னு எனக்கு தெரியும். அவன் என்கிட்ட கேட்கறதுக்கு உரிமை இருக்குது, அவன் என்கிட்ட சொல்றதுக்கு உரிமை இருக்குது. அதுதான் நம்ம தேவனை அறிகிற அறிவு என்று சொல்லுவது. நமக்கு அவர் என்ன செய்வார், எப்படி செய்வார், எவ்வளவு மேன்மையாக செய்வார், எவ்வளவு நன்மையாக செய்வார் பாருங்க. நம்ம நினைக்கிறதுக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் அதற்கு சாட்சி. நான் அதாவது கர்த்தர் செய்ய நினைத்தது அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யறது ஒருவனுடைய கண்கள் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, அவனுடைய இருதயத்தில் தோன்றுனதும் இல்லை என்று சொல்ற அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார் வைங்க. கர்த்தர் நம்ம உயர்த்த ஆரம்பிச்சா, கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சா, எவ்வளவு பேர் பொறாமப்பட்டாலும், எரிச்சல் வந்தாலும், என்ன தடை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அவர் ஆசீர்வதித்தவரை ஒருவராலும் தடுக்க முடியாது. அவர் திறந்த கதவை ஒருத்தனாலும் அடைக்க முடியாது, அவர் அடைச்ச கதவை ஒருத்தனாலும் திறக்க முடியாது. அதுதான் நம்முடைய பரலோகத்தின் தகப்பன். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். மறுபடியும் அதை வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒன்றாகிய மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இயேசுவே இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கார். இது சொன்னது வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து சொன்னார். நித்திய ஜீவன் என்ன தெரியுமா? தேவனை அறிவது, இயேசு கிறிஸ்துவை அறிவது. அதுதான் இயேசுவே சொன்ன வார்த்தை. பிதாவே, இந்த பிதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்துள்ளன யாவற்றையும். வாசிங்க, 2வது வசனத்திலே வாசிங்க. 2வது வசனத்துல இருந்த பிதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்துள்ளன யாவற்றையும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரனும் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். இங்க பாருங்க, எப்படி குமாரன் பிதா, குமாரன் பிதான்னு இயேசு எப்படி பேசுறாரு பாருங்க. அப்படி பேசிட்டு இயேசு சொல்றாரு, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இதுதான் இந்த தேவனை நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த தேவனுக்குரியதான ஒரு அறிவு நமக்குள்ள இருக்கணும். இந்த அறிவு இல்லைன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. இதை பவுல் சொல்லும்போது வேற மாதிரி சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல பவுல் இதைய எப்படி வளர்க்கிறாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். நல்லா கவனிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள நமது மகிமையின் அறிவாகிய. அந்த அறிவு எங்கிருந்து வந்தது? தேவனை அறிகிற அறிவு எங்கிருந்து வந்ததா? இயேசுவின் முகத்திலிருந்து வந்தது. இயேசு கிறிஸ்துவின் முகத்திலிருந்து தேவனை அறிகிற அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களிலே இந்த ஒளி இருதயத்துல பிரகாசிக்கணும். அப்பதான் தேவனை அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து என்னும் ஒளி நமக்குள்ள வந்துச்சுன்னா மட்டும்தான் நம் தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா ஒன்னும் தெரியாது, ஒன்னை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அறிந்து கொள்வதற்காகத்தான் போதிக்கப்படுகிறீர்கள். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் உபதேசிக்கப்படுகிறீர்கள்.
இந்த வார்த்தையை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான், இயேசு கிறிஸ்துவினுடைய சரியான பிரகாசத்தை அறிந்து கொண்டால் மட்டும்தான் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நான் கொஞ்சம் வேகமா போறேன். இன்னும் நிறைய வசனங்கள் எனக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. கொஞ்சம் வேகமா போறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. நல்லா கவனிங்க. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்ப தேவனை எப்படியா நீங்க தேவனை அறியுங்க, தேவனை அறியணும், தேவனை அறியணும்னு சொல்றீங்க. எப்படி தேவனை அறிவது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. அதுக்கு தான் அந்த வசனத்தை சொல்றேன். தேவனை ஒருவனும் ஒரு காலம் என்ன செஞ்சதில்லை, கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்ப யார் மூலமாக தேவனை காண முடியும்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனை காண முடியும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தவர், இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்தவர், இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினவர். இயேசு யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் இயேசு யாருன்னு கூட கேட்பாங்களாங்க. விசுவாசிகளுக்கு நான் பிரசங்கம் பண்றது விசுவாசிகளுக்கு இயேசு யாருங்க அப்படின்னு கூட கேட்பாங்க. கேட்கிறவங்க இருக்கிறாங்க. இயேசுதாங்க நித்திய ஜீவனை தந்தவர். இயேசுதாங்க வானலோகம் விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வந்தவர். அவரை பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. 18வது வசனம் அவ்வளவு தெளிவாக சொல்றது. தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவர்தாங்க அவரை வெளிப்படுத்தினார். இயேசுவின் மூலமாகத்தான் தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியும். இயேசுவின் மூலமாகத்தான் தேவனிடத்துக்கு நாம் சேர முடியும். இந்த அறிவை நாம் அறிந்து கொள்ளணும். அமெரிக்காவில் ஒரு ஊழியக்காரர் சொன்னதானம் தான், நிறைய வருடங்களுக்கு முன்பதாக வாஷிங் மிஷின்லாம் கிடையாது. இல்லாத காலத்துல ஒரு துணி துவைக்கிற ஒரு அம்மா இருந்தாங்க. இந்த அம்மா எல்லா வாரமும் சபைக்கு வருவாங்க, பிரசங்கம் கேட்பாங்க. பிரசங்கம் முடிஞ்ச உடனே அந்த பாஸ்டர் கிட்ட போயிட்டு, பாஸ்டர் வெரி நைஸ், ரொம்ப நல்லா பேசுனீங்க, குட், ஐ ஃபீல் குட், நல்லா பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த பாஸ்டருக்கு தெரியும் இந்த அம்மாவுக்கு படிப்பறிவு இல்லை, ஒன்றும் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதான அறிவெல்லாம் கிடையாது. என்ன சொல்லிட்டு போறாங்களேன்ட்டு, சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல ஒரு வாரம் கூப்பிட்டு கேட்டுட்டாரா, அம்மா இங்க வாங்க, சும்மா என்னைய மெச்சிக்கொள்றதுக்காக இப்படி சொல்றீங்களா அப்படின்னா, நான் சொன்ன அந்த 3 பாயிண்ட் சொல்லுங்க அப்படின்னாங்க. அது எனக்கு தெரியாது பாஸ்டர் அப்படின்னாங்க. நான் சொன்ன அந்த வசனத்தை சொல்லுங்க, எனக்கு படிக்க தெரியாது பாஸ்டர். அப்ப எப்படிமா பிரசங்கம் நல்லா இருக்குது, நல்லா பேசுறீங்க எல்லா வாரமும் சொல்றீங்களே, எப்படிமா? தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறேன். நான் இங்க வந்து உட்காரும் போது நான் ஒரு துணி துவைக்கிற வேலை செய்யறேன். எங்க எப்படி அது உருவாச்சு என்ன வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் போடுற சோப்பு போட்டு நல்லா தேய்க்க அந்த துணியில் இருக்கிற அழுக்கு போய் அந்த துணி சுத்தமாகும். இது மட்டும் எனக்கு தெரியும். இந்த சோப்பை போட்டு தேய்ச்சா துணி சுத்தமாகுதுன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த சோப்புல என்னென்ன கெமிக்கல் சேர்த்து இருக்கிறாங்க, இது எப்படி இந்த சோப்பு உருவாச்சு, இது எங்கிருந்து வந்துச்சு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா சோப்பு போட்டு தேய்ச்சன்னா அந்த துணி வெள்ளையாகுது, அந்த கரைகள் மேய்குது, சுத்தமாகுதுன்னு எனக்கு தெரியும். அது போல நீங்க என்ன வசனம் பேசுனீங்க, என்ன சொன்னீங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் இங்க வந்து உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்கிற போது எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என் பிதாவாகிய தேவனையும் என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவிலே என்னை நிரப்பப்படுகிறார். உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் சுத்திகரிக்கப்பட்டதை உணர்கிறேன். எனக்கு ஒரு புதிய ஃபீலிங் வந்ததை உணர்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நான் வேற எந்த சிந்தையும் இல்லாமல் என் தேவனை சிந்திக்கிற சிந்தையோடு வந்து இந்த வார்த்தைகளை கேட்கும் போது என் உள்ளத்திலே நான் பூரிப்படைகிறேன். கர்த்தருக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனை நான் அறிந்து கொண்டு அதிகமாக அறிந்து கொண்டு போகிறேன் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய படிப்போ பதவியோ PhDயோ ஒண்ணு தேவையில்லை. இது எந்த வசனம் எங்கிருந்து வந்துச்சு, யாரு சொன்னா, எவர் சொன்னா, எப்படி சொன்னார்ல, வார்த்தை உன் உள்ளத்திலே கிரியை செய்யும் பொழுது, உனக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த வார்த்தை வசனத்தின் மேல் வசனம்
வசனத்தின் மேல் வசனம் உனக்குள்ள வரும்பொழுது, இந்த சோப்பு போட்டு துணியை தேய்க்கிறது போல இந்த வார்த்தை உனக்குள்ளே வரும்போது பெரிய ஒரு மாறுதல் உனக்கு உண்டாகும், ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும், ஒரு விடுதலை உண்டாகும், ஒரு ஜெயம் உண்டாகும், ஒரு அற்புதம் உன் வாழ்க்கையில நடக்கும். நிறைய பேர் நீங்க போய் உட்கார்ந்து மார்க் போட்டு போவாங்க. அந்த வசனம் இப்படி பேசியிருக்கணும், இந்த வசனம் இப்படி பேசியிருக்கணும், அது இன்னைக்கு அப்படி பேசினாரு, இன்னைக்கு அப்படி பேசினாரு. உனக்கு எப்படி இருந்தது? உனக்கும் அந்த வசனத்துக்கும் கர்த்தர் உன்னோடு கூட என்ன பேசினார்? 1 மணி நேரம் பிரசங்கத்துல கர்த்தர் உன்னோடு கூட ஒரே வார்த்தை தான் பேசியிருக்கலாம். 1 மணி நேரம் பிரசங்கத்துல 1/2 மணி நேரம் உனக்காகவே பேசியிருக்கலாம். 1 மணி நேரம் பிரசங்கத்துல 2 வார்த்தைகள் உனக்கு பேசியிருக்கலாம். நீ தேவனை எவ்வளவாக அறிந்திருக்கிறாய், தேவனை எவ்வளவாக உணர்ந்திருக்கிறாய், ஆண்டவர் எவ்வளவாக உனக்கு தெரியும், அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு மேன்மையானவர், எவ்வளவு அற்புதமானவர், என்னவெல்லாம் செஞ்சிருக்கார். இன்னைக்கு நம்ம இப்படிப்பட்ட ஜெபத்தை, தேவனை அறிந்து கொண்டு ஜெபிக்கிற ஜெபத்தை விட்டு விட்டு அவர் அப்படி ஜெபிச்சாருங்க, இவர் இப்படி ஜெபிச்சாருங்க, அவருடைய ஜெபம் தாங்க நல்லா இருக்குது, இவருடைய ஜெபம் தாங்க நல்லா இருக்குது, நீ எப்படி ஜெபிக்கிறாய் இதை அறிந்து கொள்ள வேண்டும். நீ எப்படி ஜெபிக்கிறாய் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இதை அறிந்து கொள்ளாமல் மற்றவர்களை பற்றி நீ பேசிக் கொண்டிருந்தால் எந்த பிரயோஜனமே கிடையாது. 1-2 வசனங்களை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். யாக்கோபு எழுதின 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது ரொம்ப நல்லது. நீ விசுவாசிக்கிறது போலவே பிசாசுகளும் விசுவாசிக்கிறது. சும்மா விசுவாசி என்ன பிரயோஜனம்? நீ விசுவாசிக்கிறது போலவே பிசாசுகளும், நீ விசுவாசிக்கிறது போல யார் விசுவாசிக்கிறா? பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. தேவன் ஒருவர் உண்டென்று, மறுபடியும் வாசிக்கிறியா? தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமே. இதை நீ தெரியாமல் இருக்கிறாய். தேவனிடத்துல சேரும் போது, தேவனிடத்துல வரும்போது உனக்குள்ள ஒரு கிரியை நடக்கணும். பிசாசு மாதிரி நானும் விசுவாசிக்கிறேன்னு விசுவாசிச்சு போறதல்ல, அதை கிரியை செய்யணும். அந்த கிரியை உனக்குள்ள நடக்கணும். அதுதான் இங்க செயல்படுத்த விரும்பும். நம்முடைய அடுத்த வசனம் 21வது வசனம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின பொழுது கிரியினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். கர்த்தர் இந்த ஈசாக்க பலி செலுத்தி ஒருபடி சாம்பலானா, இந்த சாம்பலிலிருந்து அநேக ஈசாக்கை எழுப்ப என் சர்வ வல்லமுள்ள தேவன் வல்லவர் என்பதை தேவனை அவன் பக்கத்தில் அறிந்திருந்தான். எப்படி அறிந்திருந்தான்? பக்கத்தில் அறிந்திருந்தான். அதனாலதாங்க ஆபிரகாம் தேவன் சொன்ன ஒரு வார்த்தை அவன் மீறல. தேவன் சொன்ன வார்த்தையை சொன்னபடி அவன் செஞ்சான். நம்ம ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னா கால்குலேட் போடுவோம். இது செஞ்சா எவ்வளவு செலவாகும், இது செஞ்சா எப்படி இருக்கும், இது செய்யலாமா வேண்டாமா. ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆனா நமக்கு வேணுமே. நீ செய்ய ஆரம்பி, கர்த்தரோட வாக்கியப்படுவார். நீ செய்ய தொடங்கு தைரியத்தோட. ஆபிரகாம் முதல் அழைத்த உடனே ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு புறப்பட்டான். மெசொப்பொத்தாமியாவை விட்டு புறப்பட்டார். தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டார். நீ அதுல ஒட்டிக்கிட்டே இருக்கிற, எனக்கு எங்க பாகம் கிடைக்காம போகுமோ, எனக்கு எங்க சொத்து கிடைக்காம போகுமோ, என்ன எங்க வெளியேறிடுவாங்களோ, எனக்கு என்ன ஆகுமோ, ஐயோ நான் அதை விட்டுட்டு வந்தேன்னா இவ்வளவு பெரிய சர்ச் இருக்குது, இவ்வளவு பெரிய கோயில் கட்டி வச்சிருக்கோமே, இவ்வளவு உயரத்துக்கு சிலுவை வச்சிருக்கோமே, இதை விட்டுட்டு வந்த என் வாழ்க்கையில என்ன நடக்குமோ. விட்டுட்டு வரலைனாலும் ஒண்ணு நடக்காது. விட்டுட்டு வரலைனாலும் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படித்தான், அநேகவர்கள் அப்படித்தான். பாரம்பரியத்தையே பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பாரம்பரியத்து மாதிரியே தொங்கிட்டு இருப்பாங்க. எனக்கு நிறைய பேர் தெரியும். ஐயா, சபைக்கு வந்தா கல்லறை இருக்குங்களா?
ஏயா ஜீவிக்கிறதுக்கு கூப்பிட்டா சாகிறத பத்தி கேட்கறேன். முதல் நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்காக கூப்பிட்டா எதை பத்தி கேட்கிறாங்க? சாகிறத பத்தி கேட்கிறாங்க. செத்தவனை அடக்கம் பண்ணாங்க ரோட்லயா போட்டுருவாங்க. இதுவரைக்கும் எங்க சபையில வந்து செத்தவங்களை நாங்கள் ரோட்லயா போட்டிருக்கிறோம். ஐயா இந்த மாதிரி இப்படி கல்யாணம் முடிச்சு வைப்பீங்களா? கல்யாணம் என்பது முடிச்சு வைக்கிற அழகுல அல்ல, யார் செஞ்சு வச்சாங்கிறது இல்ல, தேவன் நம்ம குடும்பத்தில் இருக்கிறாரா, அந்த குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிறதா, அங்கதான் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி பாரம்பரியத்தவே பிடிச்சுக்கிட்டு அதையவே தொங்கிட்டு இருப்பாங்க. ஆபிரகாமை போல விசுவாசிக்கணும். தேவரை சரியான விதத்துல நீ அறிய வேண்டும் என்றால், சரியான விதத்துல உணர வேண்டும் என்றால் ஆபிரகாமை போல விசுவாசிக்கணும். யாராவது சொன்னதை கேட்டுட்டு அது சரின்னு போகக்கூடாது. நான் ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்க விரும்புறேன். நான் உங்களுக்கு சொல்றேன், நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு நாய் இருந்துச்சு. அந்த நாய்க்கு 6 காலும் 2 வாலும் இருந்தது. நான் சொன்னது உண்மையா பொய்யா? நான் சொன்னது உண்மை. நான் இப்ப சொன்னது உண்மை, ஆனா சொன்ன காரியம் பொய். நான் சொன்னது உண்மை, ஆனா நான் சொன்ன காரியம் இருக்குதே அது பொய். ஆனா இன்னைக்கு நிறைய பேரு அந்த சொன்ன காரியத்தை உண்மையா பொய்யாங்கிறத விட்டுறாங்க. இன்னாரு சொன்னாருங்க, இன்னாரு சொன்னாருங்க, அவர் சொன்னா அவர் சொன்னதெல்லாம் உண்மையாகணும் இருக்கா? நான் சொன்னது என்னமோ உண்மைதான், ஆனா அந்த சொன்ன காரியம் இருக்குதே அது உண்மை இல்லை. இதை இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் நீ மேலோகி கடந்து செல்ல முடியும், மேலோகி போக முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனை அறிகிற அறிவிலே மறுபடியுமாக அந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். அநேக வசனங்கள் நான் கொண்டு வந்தேன். யோபு என்னைக்கு தன் வாயை திறந்து கர்த்தரை பற்றி நன்மையை பேச ஆரம்பித்தானோ அப்பொழுதுதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இவ்வளவு காலம் யோபு வேண்டாத காரியங்களை பேசிட்டு இருந்தான். நான் முடிக்க விரும்புகிறேன். 42ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிச்சு முடிச்சிடலாம். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. 42 குறித்து கேள்விப்பட்டேன். யா இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது. என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். இவ்வளவு நாள் நான் பேசுறதுக்கெல்லாம் மனஸ்தாபப்படுறேன். இவ்வளவு நாள் நான் வேண்டாத பேசிட்டேன், மனஸ்தாபப்படுறேன். இந்த கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின்பு எலிபாசை நோக்கி உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூடுகிறது. தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. நீங்கள் என்னை குறித்து என்னை அறிந்து கொண்டு நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு அங்க பேசுறது யோபு பேசுறது போல பேசுறது அதெல்லாம் விட்டுட்டு அப்பொழுது 10வது வசனத்துக்கு வந்துருங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிறோம். கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். தேவனை குறித்து பக்கத்துல நல்லா அறிந்து கொண்டு நன்மையை பேச ஆரம்பிச்சான் யோபு. தீமையானது எதுவுமே பேசு, நன்மையானதை பேச ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, தேவனை குறித்து சரியான விதத்தில் அறிந்திருக்கிறீர்களா? தேவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆலயத்துக்கு போவதனால, ஜெபிப்பதனால, பிரசங்கம் கேட்பதனால, ஏதோ டிவி பார்க்கறதுனால, டிவியில் வர எல்லாருடைய பிரசங்கத்தை கேட்கறதுனால தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் உனக்கு யாராக இருக்கிறார்? தனிப்பட்ட ஜீவியத்திலே தேவன் உனக்கு யாராக இருக்கிறார்? இருக்கிற இடங்களை கண்களை போடுவோம். கர்த்தாவே, உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு தெளிவை எனக்கு தாருமாண்டவரே. உம்மை நான் கிட்டி சேர்ந்து அறிந்து கொள்ளத்தக்கதானே நீர் என்னை குறித்து என்ன வைத்திருக்கிறீர், என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உணரத்தக்கதான ஒரு உணர்வை எனக்கு தாரும். ஏதோ இந்த வார்த்தைகளை
போகிறதில்லை. ஒரு தெளிந்த புத்தி எனக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த பிரசங்கத்திலே நான் தெளிவடையட்டும், இந்த வார்த்தைகளினாலே நான் தெளிவடையட்டும். உண்மை நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரும் உண்மை அறிந்து கொள்வார்கள். யாராவது அறிந்து கொள்ளாதவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதித்தரும் பாதுகாத்துக் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்துதி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் பாதுகாப்பு என்றும் என்றும் சதா காலங்களிலும் அவரை அறிந்து கொள்ளுகிற அறிவிலே நீங்கள் வளர உங்களுக்கு உதவி செய்து உங்களோடு கொடுத்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.